அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று செவ்வாய்க்கிழமை மாலை எமது ஆரம்ப வகுப்பு நாம் தொடர்கின்றோம். கடந்த வகுப்பில் நாம் கடந்த வகுப்புகளில் நாம் எமது அனைத்து சக்கரங்கள் நாடிகள் பற்றி பார்த்தோம். கடந்த வகுப்பில் மந்திரங்கள் பற்றிய விளக்கங்கள் பார்த்தோம். இன்று நாம் அதிலிருந்து எமது வகுப்பை தொடங்குவோம். இந்த ஆரம்ப வகுப்பு இன்னும் 5 வகுப்புகளில் முடிவுக்கு வருகின்றது. ஆரம்ப வகுப்புக்கு தேவையான அனைத்து தகவல்களும் நாம் முடித்து விடுவோம். இன்னும் 5 வகுப்புகள் என்றால் இன்னும் ஒரு 2-3 கிழமைகளில் முடிகின்றது. புதியவர்களுக்கான வகுப்புகள் நாம் மீண்டும் ஆரம்பிக்க இருக்கின்றோம். தை மாதம், அடுத்த வருஷம் தை மாதத்தில் ஆரம்பிப்போம். ஆரம்ப வகுப்பு முடித்தவர்கள் எமது இடைநிலை வகுப்புகளில் சேரலாம். எமது இடைநிலை வகுப்புகள் வெள்ளி மாலை 7:30 மணிக்கு, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு சேம் சூம்லிங்கில் நாம் இந்த வகுப்புகள் நடாத்துகின்றோம். இடைநிலை வகுப்புகள். தியானத்தை தொடர்ந்து செய்ய விரும்புவோர்கள் நமது இடைநிலை வகுப்புகளில் இணைந்து கொள்ளலாம். மற்றும் வாராந்தம் நாம் செவ்வாய் வியாழன் காலை 4:30 மணி இலங்கை நேரம் 4:30 மணிக்கு 1 மணி தியானம் நாம் சேர்ந்து கூடி காலை தியானத்தை நாம் நடத்துவோம், தியானத்தில் ஈடுபடுவோம். எனவே அதில் கலந்து கொள்ள விரும்புவர்கள் செவ்வாய் வியாழன் காலை 4:30 மணி சூம் லிங்க், ஒரே லிங்க் தான், நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இவை அனைத்தும் தியான நிலைக்கு மேலும் மேலும் எடுத்து செல்லும் தியான அனுபவங்கள், திவ்ய அனுபவங்களை பெறுவது மட்டுமல்ல, தியான அறிவு, ஆத்ம ஞானம், ஆத்ம அறிவு, தூய அறிவையும் நாம் மேலும் மேலும் பெற்றுக்கொள்கின்றோம். மற்றும் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் இமெயில், வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். முதலாவது நம்பர் யுஎஸ் நம்பர், 2வது நம்பர் இந்தியா. இவர் மெட்ராஸில் இருக்கின்ற அவரோடும் நீங்கள் மிஸ்டர் தீபக், அவரோடும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இவருடைய நம்பர், இவர் பஹ்ரைனில் இருக்கின்ற மிஸ்டர் பிரகாஷ், வெள்ளிக்கிழமைகளில் வகுப்புகள் எடுப்பவர். இது அவருடைய நம்பர். நீங்கள் தாராளமாக இவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு தியானம் பற்றிய கேள்விகள், மேலதிக விவரங்கள் அறிய விரும்பினால் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். மேலும் எமது தியானத்தில் சமநிலை முக்கியம். நாம் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாது, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாது, நிகழ்காலத்தில் தியான நிலையில், ஆத்ம நிலையில் நாம் இருக்கும் போது நாம் தெய்வீகத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்கின்றோம். அந்நிலையே மிகவும்
சக்தி வாய்ந்த நிலை. நமக்கு முழுமையான பாதுகாப்பை தரும், நல்வழியில் நம்மை வழிநடத்தும் சக்தி வாய்ந்த பாதுகாப்பான நிலையாகும். அதற்கு செல்வதற்கு நாமுமே சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த கால வாழ்வின் பாதிப்புகளால் பாதிக்கப்படாது, எதிர்கால வாழ்வை பற்றிய கவலைகளில் ஈடுபடாது சமநிலையில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் பஞ்ச தத்துவங்களை பயன்படுத்தலாம். ஒளி தத்துவம் இடது நாடியை சுத்திகரிக்க பயன்படுகின்றது. நீர் தத்துவம் நமது 3 நாடிகளின் சமநிலைக்கு நமக்கு உதவுகின்றது. இந்த 2 சுத்திகரிப்பையும் நாம் தேவைப்படி செய்து கொள்ள வேண்டும். நீர் தத்துவம், அதாவது உப்பு நீர் சுத்திகரிப்பு நாளாந்தம் தேவைப்படுகின்றது. ஏனென்றால் நாளாந்தம் நாம் வெளியில் செல்கின்றோம், வேலைகளில் ஈடுபடுகின்றோம், பல பேரை சந்திக்கின்றோம். நமது சமநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. எனவே மாலை நேரம் வீடு வரும் போது உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்வதன் மூலம் நம்மை அமைதிப்படுத்திக் கொள்ளலாம். மேலும் தியான நிலை அமரும் போது நாம் ஒன்றை நினைக்க வேண்டும். நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. நாம் தியானத்துக்கு அமரும் போது நாம் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வ சக்தியின் முன்பாக அமர்கின்றோம். எனவே எதிர்வினை புரியாது எம்மை சாட்சி பாவமாக நாம் பார்த்து எம்மை முழுமையாக திறந்து நாம் அமர வேண்டும். அழிவுகரமானவை, தேவையில்லாதவற்றை முழுமையாக சரணடைக்க வேண்டும். இங்கு இலகு சரணடைத்து ஒருவர் அதை ஏற்றுக்கொள்ள இருக்கின்றார், அதை நாம் கொடுத்து விடுவோம். கொடுத்து நாம் முற்றிலும் சிரமமின்றி எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி அமைதியாக இருக்கும் போது தியானம் நல்லபடியாக நடைபெறுகின்றது. இதற்கு நல்ல உதாரணம் புல்லாங்குழல். நாம் அதை பார்த்தோம். மற்றும் மந்திரம் என்றால் என்ன என்று பார்த்தோம். நமது இதயபூர்வமான பிரார்த்தனைகள், அதாவது எமது மமகாரம் அகங்காரத்தால் வரும் எண்ணங்களோ வார்த்தைகளோ அல்ல, ஆத்மா, தூய ஆத்மாவின் பிரார்த்தனைகள் வெளிப்பாடு, அவையே மந்திரங்களாகும். அந்த எண்ணங்கள் மந்திர சக்தி நிறைந்தவை. எமது தூய ஆத்மாவில் இருந்து வெளிப்படும் பிரார்த்தனைகள், விருப்பங்கள் மந்திர சக்தி நிறைந்தவை. கடந்த வகுப்பில் உறுதிமொழிகள் 21 சக்கரங்களின் ஸ்தானங்களின் உறுதிமொழிகளை நாம் பார்த்தோம். எமது சொந்த மொழியில் நாம் அதை கூறலாம் இதயபூர்வமாக. அவை சமஸ்கிருத மந்திரங்களுக்கு சமமானவை. 7 சக்கரங்கள் இடது வலது நடு 3 நாடிகளிலும் 21 சக்தி மையங்கள் இருக்கின்றது. அவற்றினுடைய பண்புகளை வெளிப்படுத்தும் உறுதிமொழிகள். இந்த சக்தி மையங்களில் தெய்வீக சக்திகள் இருக்கின்றது. இந்த தெய்வீக சக்திகளுக்கான மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கின்றது. அவை நமது இடைநிலை வகுப்புகளில் நாம் கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் உறுதிமொழிகள் எமது சொந்த மொழியில் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் எமது சக்கரங்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு நாம் சமஸ்கிருத மந்திரங்களை பயன்படுத்தலாம். மற்றும் ஸ்லோகங்கள், பாடல்கள், இசைகள் நமக்கு மிகவும் உதவும். ஏனென்றால் இசை குண்டலினி அன்னை மேலெழுந்து சக்கரங்களூடாக வெளிப்படும் போது ஏற்படுத்தும் ஒலியே இந்த ஸ்வரங்களாகும். 7 ஸ்வரங்கள் 7 சக்கரங்களால் எழுப்பப்படுகின்றது. எனவே இந்த ஸ்லோகங்கள், பாடல்கள், இசைகள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றவர்களால், அவதாரங்களால்
தூய ரிஷி முனிகளால் தரப்பட்ட ஸ்லோகங்கள், பாடல்கள், இசைகள் எம்மை வெகுவாக தியான நிலைக்கு எடுத்துச் செல்லும். எமது சக்கரங்கள், நாடிகளை அமைதிப்படுத்தி எம்மை தியான நிலைக்கு எடுத்துச் செல்லும். அவற்றையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எமது வகுப்புகளில் பார்த்து கொண்டு வருகின்றோம். மற்றும் ஸ்ரீ மாதாஜியின் அருளுரைகள் எமது அறியாமையை முழுமையாக போக்க வல்லது. அறியாமையை போக்கி நமக்கு ஆத்ம ஞானம், ஆத்ம அறிவை தந்து ஒளியூட்ட வல்லது. ஓம் என்ற மந்திரம் பற்றி நாம் பார்த்தோம். இதை நீங்கள் இயற்கையில் காணலாம். முகில்களில், மரங்களில் நீங்கள் அவதானித்து பாருங்கள். இனிமேல் நீங்கள் இந்த வடிவத்தை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆ உ மா ஓம் என்ற இந்த சமஸ்கிருத வடிவத்தை நீங்கள் இயற்கையில் காணலாம். எனவே இப்பொழுது சாயோகா என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சாயோகா உண்மை, உண்மையானது. உண்மையே அன்பாகும், அன்பே உண்மையாகும். இந்த அன்பு மற்றும் மகிழ்ச்சியின் பாதைக்கான வழிகாட்டல் ஜோதி ஒரு ஒளியாக இருந்து எம்மை சரியான பாதையில் வழிகாட்டுகின்றது சாயோகா. இந்த ஆத்ம ஞானம், ஆத்ம அறிவு, இந்த அறிவு எம்மை வழி நடத்துகின்றது, எமக்கு ஊட்டம் அளிக்கின்றது, அறிவூட்டுகின்றது மற்றும் அறிவு நிறைந்த ஒரு ஆளுமையை நமக்கு தருகின்றது. இந்த ஆத்ம ஞானத்தை இந்த ஆத்ம முன்னேற்றத்தில் நாம் முன்னேற அவசியமானது எது? கல்வி அறிவோ புத்தக படிப்புகளோ தேவையில்லை. தூய விருப்பம். எமது இதயத்தில் நாம் தூய விருப்பத்தை கொண்டிருக்க வேண்டும். இதில் நான் முன்னேற வேண்டும், என்னை தூய்மைப்படுத்தி முன்னேற வேண்டும் என்ற தூய விருப்பம். எனவே எமது இருதயம் தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். எனவே இன்று நாம் நமது இருதயத்தை குறித்து தியானிப்போம். இரு கைகளையும் அடியில் வைத்து அமைதி அடைவோம். ஆழ்ந்த மூச்சு, நன்றாக மூச்சை உள்ளிழுத்து மூலாதாரம் வரை சென்று வெளிவிடுவோம் 3 தடவை. இது நம்மை அமைதிக்கு கொண்டு வரும். இந்த அமைதி நிலையில் குண்டலினி எண்ணெயை உயர்த்தி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை கீழே கொண்டு வந்து 2வது தடவை ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை கீழே கொண்டு வருவோம். 3வது தடவை 3 முடித்துக்கள் போடுவோம். 1 2 3. கையை கீழே கொண்டு வந்து கவசம் விடுவோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி எமது குருவை வணங்கி இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். முதலில் நாம் சமநிலைப்படுத்தலை செய்வோம்.
எமது இந்த மூன்று நாடிகளின் சமநிலையை பாதிக்கும் எமது உலக விஷயங்களை நாம் இன்று அடையாளம் கண்டுகொள்வோம். இது மிகவும் நுணுக்கமானவை. நாம் பார்த்தோம் இதற்கு முன்பு எமது இடது நாடி வலது நாடியை பாதிக்கும் காரணிகள் நாம் பார்த்தோம். இது மிகவும் நுணுக்கமான சாரமான விளக்கம். இது நமக்கு மிகவும் உதவியாக இருக்கு. எமது இடது நாடியின் பாதிப்புக்கு காரணமாக இருப்பது பிரம்ம கிரந்தி. இந்த முதல் முடிச்சு அதாவது உலக மாயை அல்லது ஒரு முடிச்சு என்று சொல்லலாம். இந்த மாயையில் நாம் அகப்பட்டுக் கொள்கின்றோம் விடுபட முடியாமல். அது நமது இடது நாடியை பாதிக்கின்றது. இடது நாடியில் பாதிப்பை ஏற்படுத்தி மமகாரமாக எமது தலையில் குந்துகின்றது. இதனால் எமது சமநிலையை பாதிக்கின்றது. அது எவை என்பதை நாம் பார்ப்போம். எமது கவனம் பொருள் மற்றும் பொருள் முதல் வாதத்துடன் சிக்கிக் கொள்வதால் இந்த பிரச்சனை உருவாகின்றது. இது மூலாதாரத்தில் இருந்து தொடங்கி இடது நாடி வழியாக மேல் சென்று மமகாரத்தை உருவாக்குகிறது. அதுவே நமது இடது நாடி இடது மூலாதாரத்திலிருந்து மேல் சென்று தலையில் வலது பக்கம் மமகாரமாக முடிவடைகின்றது. அதன் செயலால் நாம் ஆத்மாவின் பார்வையை இழக்கின்றோம். இவ்வாறு மமகாரம் எமது கொள்கைகள் பழக்க வழக்கங்களில் நாம் சிக்கும் போது ஆத்மாவின் பார்வையை இழக்கின்றோம். அதை நாம் முறியடிக்க நாம் நம் கவனத்தை ஆத்மாவின் மீது வைக்க வேண்டும், உலக விஷயங்களில் அல்ல. எனவே இன்று நாம் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் உப்பு நீரில் கால்களை வைக்கலாம். நமது இடது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடியில் திறந்திருக்கட்டும், வலது கை பூமியை நோக்கி வைப்போம். நமது கடந்த காலம் முடிந்த ஒன்று, ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நாம் இப்பொழுது தூய ஆத்மா. எனவே எமது முழு கவனத்தையும் ஆத்மாவில் வைப்போம். உலக விடயங்களில் இருந்து நமது கவனத்தை எடுத்து ஆத்மாவில் வைப்போம். இப்பொழுது எனது அடையாளம், நான் ஒரு தூய ஆத்மா. இடது மூலாதாரம் தூய்மைக்கான இடம். மாதச்சி, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது நமது இடது கை 5 விரல்களையும் நாம் அவதானிப்போம். நமது கவனம் வெளியில் உலக விஷயங்களில் சென்றால் நாம் அவற்றை முழுமையாக மன்னித்து நமது கவனத்தை தலை உச்சியில் கொண்டு வருவோம். ஆத்மாவின் இருப்பிடத்தில் நமது கவனத்தை கொண்டு வருவோம். நான் ஒரு தூய ஆத்மா. நான் எனது மமகாரம் அகங்காரத்துக்கு அப்பாற்பட்டவன்.
முழு கவனமும் தலை உச்சி குழியில் வைத்து அங்கிருந்து கொண்டு நாம் அவதானிப்போம் எமது இடது நாடியை, இடது கை. உச்சிக்குழி தளர்வடைவதை நாம் அவதானிக்கலாம். இப்பொழுது எமது வலது நாடியை சுத்திகரிப்போம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. இது இரண்டாவது முடிச்சு எமது வலது நாடியை பாதிக்கின்றது. இது எமது அகங்காரத்தால் ஏற்படும் சிக்கலாகும். இந்த உலகத்தில் எதையாவது செய்யலாம் மற்றும் எதையாவது சாதிக்கலாம் என்று நாம் நினைக்கின்றோம். நமக்கு தெரியும் நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. நாம் எவ்வளவு அதிகமாக சிந்தித்து பாடுபட்டு நமது லட்சியங்களுடன் வாழ்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக அதன் செயல் வலது பக்கம் நகர்ந்து அகங்காரத்தை உருவாக்குகின்றது. இந்த இரண்டாவது முடிச்சு எமது கர்மங்களால் ஏற்படுகின்றது. இந்த முடிச்சை மனிதர்களால் உடைக்க முடியாது, கடவுளால் மட்டுமே முடியும். எமது கர்மங்களை மன்னித்து எம்மை அதிலிருந்து விடுவிக்க இறைவனால் மட்டுமே முடியும். எனவே இங்கே நாம் நம்மை மதிக்க வேண்டும். தன் நம்பிக்கையோடு நாம் எம்மை சரணாகதி செய்வோம். எனவே நாம் இந்த கர்மங்களில் இருந்து விடுவிக்கப்படுவோம். இதில் நாம் சொல்லுவோம், தாயே, நான் பரபிரம்மத்தின் ஓர் அங்கமாவேன், தனித்தவன் அல்ல. எனது அகங்காரத்தை நான் முழுமையாக சரணாகதி செய்கின்றேன். என்னை முழுமையாக அனைத்து கர்மாக்களில் இருந்தும் விடுவித்து என்னை பரபிரம்மத்தின் ஓர் அங்கமாக மாற்றுங்கள். தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு நமது வலது கையை நாம் கவனிப்போம். தலை உச்சி குழி தளர்வடைகின்றதா என்று அவதானிப்போம். சுவாசம் நடு நாடி மூலமாக அமைதியாக நடைபெறுவதை நாம் காண்போம். இந்த நிலை மிகவும் ஒரு ஆறுதலான நிலை. நான் பரம்பொருளின் ஒரு அங்கம், பரபிரம்மத்தின் ஒரு அங்கம், தனித்தவன் அல்ல. இந்த சரணாகதி நிலை முழுமையாக சரணாகதி அடைவோம்.
நமது மமகாரம் அகங்காரத்துக்கு அப்பாற்பட்ட நிலை. இந்நிலையை அடைவது மிக எளிமையானது. எண்ணங்களை மன்னித்து சரணடைத்து விடுவோம். இந்த எண்ணங்கள் நமது அகங்காரம் மமகாரத்தால் வருபவை. எனவே அவற்றை நாம் சரணாகதி செய்து விடுவோம். இந்த எண்ணமானாலும் முழுமையாக சரணடைத்து விடுவோம். இந்த சரணாகதி அறிவுபூர்வமானது. ஏனென்றால் இந்த எண்ணங்களை நாம் சரணாகதி செய்யும் போது நாம் ஆத்ம நிலைக்கு செல்கின்றோம். தெய்வீகத்தோடு ஒன்றாகின்றோம். அங்கு நாம் முழுமையாக கவனிக்கப்படுகின்றோம். நமது அனைத்து தேவைகளும் கவனிக்கப்படுகின்றன. நமது உடல் உபாதைகள், மன சோர்வு, மனக்கவலைகள், மன எண்ணங்கள் அனைத்தையும் நாம் சரணாகதி செய்வோம். நமது இடது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். நமது நடுநாடியில் நமது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் நமது உலக கர்மங்கள். இந்த பிரச்சனை, இந்த முடிச்சு நாம் உண்மையை தேடுவதில் உள்ள செயற்கை தன்மையின் காரணமாக மத்திய நாடியில் ஏற்படுகின்றது. நாம் தேடுவதில், அதாவது உண்மையை தேடுவதில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். முற்றிலும் சத்தியத்தில் இருக்க வேண்டும். நாம் சத்தியத்தை உணர்ந்த பின்பு அதிலிருந்து வலுவக்கூடாது. நான் ஒரு தூய ஆத்மா, பரபிரம்மத்தின் ஓர் அங்கம் ஆவேன். நாம் ஆத்மாவை தேடுகிறோம். ஆத்மாவுடன் ஒன்றாக ஆக வேண்டும். மேலும் நம் கவனம் எல்லாம் ஆத்மாவின் மீது செல்ல வேண்டும். இதன் அர்த்தம் நமது ஆத்மாவின் நற்பண்புகளில் நமது கவனம் இருக்க வேண்டும். முன்பிருந்த நமது கீழ்த்தரமான எண்ணங்கள், செயல்கள், பிழையான கொள்கைகள், எண்ணங்கள், தவறான வாழ்க்கை அனைத்தும் கைவிடப்பட வேண்டும். முட்டாள்தனமான விஷயங்களில் நாம் விரக்தி அடையக்கூடாது. இறை நம்பிக்கை, அறிவுபூர்வமான இறை நம்பிக்கை இந்நிலையில் நமக்கு முழுமையாக ஏற்பட வேண்டும். நம்மை வழிநடத்தும் குரு ஸ்ரீ மாதாஜியை இந்நிலையில் நாம் முழுமையாக உணர்ந்து நமக்குள் அந்த அங்கீகாரத்தை நாம் உணர வேண்டும். இதற்கு முழுமையான பணிவு மற்றும் சரணாகதி தேவை. தேடுவதில் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். .
சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். இந்த இசையோடு கூடிய பிரார்த்தனையை நாம் கேட்டு தொடர்ந்து தியானித்த பின்பு ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை நாம் கேட்போம். எங்கும் நிறைந்த பராசக்தியே, தியான நிலை அருள்வாயே. எங்கும் நிறைந்த பராசக்தியே, தியான நிலை அருள்வாயே. திவ்ய அனுபவம் பெறவே தயை புரியுங்கள் தாயே. திவ்ய அனுபவம் பெறவே தயை புரியுங்கள் தாயே. எங்கும் நிறைந்த பராசக்தியே, தியான நிலை அருள்வாயே. தியான நிலை அருள்வாயே. தியான நிலை அருள்வாயே.
பொழிந்திடும் ஆத்ம சக்தியின் அனுபவம் அருள்வாயே. அமைதியும் ஆனந்தம் பொழிந்திடும் ஆத்ம சக்தியின் அனுபவம் அருள்வாயே. சிந்தனைகள் எல்லாம் அகற்றியே, சிந்தனைகள் எல்லாம் அகற்றியே, எண்ணமில்லா தியானம் அருள்வாயே. சிந்தனைகள் எல்லாம் அகற்றியே, எண்ணமில்லா தியானம் அருள்வாயே. எங்கும் நிறைந்த பராசக்தியே, தியான நிலை அருள்வாயே. எங்கும் நிறைந்த பராசக்தியே, தியான நிலை அருள்வாயே. தியான நிலை அருள்வாயே. தியான நிலை அருள்வாயே. எம் இந்த அமைதி நிலையில் நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்து ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை நாம் கேட்போம். இது நமது இருதயத்தில் நேர்மை, தியானத்தில் நேர்மை, சகஜ வாழ்வில், ஆத்ம வாழ்வில் நேர்மையின் முக்கியத்துவத்தை விளக்கும் முறை. Today is a great day for all of us. Can you hear me there? That we are celebrating Navratri today, and all of us are meeting after such a long time of my tour. When in Italy I said that England is the heart of the universe, they would not accept it. They were very shocked at this statement. They couldn't believe that England could be the heart of the universe. One of the reasons was that they felt that that the English people were invaded once by Romans, and Romans at that time also had felt that English were very bumptious people.
They would not even accept the defeat with the grace of a person who is lost. Even if they were lost, they used to be bumptious. So they could not believe how could it be that the English is the heart of the universe if this is the heart was the situation of the universe. And then they described to me at length the bumptiousness of the English. And then I felt I have known something like that myself. Now when we are celebrating the greatest of greatest, this Navratri, there must be something special about it. That we have to cleanse this heart completely, fully, and make it so pure that it purifies all the blood that passes through the whole of the body. So the cells of this heart, which has made this great organ, has to be the best, because the cells of the heart within a human body are the best cells, the highest quality, the most sensitive. And it's the heart that expresses the anahata, the sound that is without percussion. While we find that there are some people of caliber, there are, but others talk more, show off more, and do not have the caliber. Now, to achieve that caliber should be possible because you are born on this special land of England. That possibility must be built within you. But then what is lacking? Why is it that with all the possibility, with all the great background, with all the merits to be here, why is it we find that Sahaja-yogis for years together do not come up to many others? What is the reason? Heart, if you see, has a pulse rate and it moves with a certain sound, and you can even get it onto a graph, and it is so systematic, it is so regularized, it is so disciplined that even a slightest murmur or slightest change shows on the graph. It is a very sensitive thing. And that is what is lacking here, is that discipline of the heart. It's an erratic, funny heart which swells up in ego. And whatever one may talk, this is another reading people have, that whatever you may tell them, that time seriously they listen to you, and second moment it has no effect on them. So this is another thing we should see, that if it is within us, let us understand that what we lack is disciplining. And that disciplining has to come, otherwise our caliber cannot improve. But for all that, I think what we should have is innate intelligence. No education, innate intelligence. Innate intelligence to understand that our caliber has to improve. Now here pulsates the spirit. The spirit.
and not the power. The witness, the one that watches, that is the reflection of God, who is the spectator of the work of the Devi. Actually, what happens that without rising up to that status, if we also say, all right, we are also watching because we are the spirit, then we do not achieve that caliber. And with all the blessings, like 7 auras of the heart, we have got 7 ashrams. We do not understand that we all have to discipline ourselves only to take advantage or to be in the Sahaja, to claim that you are a Sahajogi is not a sign of being a cell of the heart. And warning has to be given now. Very important is, at this juncture, when Sahaja Yoga is now taking off, remember this, the speed has been gained and it is taking off. Those who will be left behind will be left behind. So don't get into bumptiousness. First is your character, as everybody says, they are very bumptious. Try to be humble and then understand that you have to be in the plane and not left behind on the grounds. It is moving fast. Now the most fortunate thing is that today is the Navratri and that I should be in London, and this Navratri Puja should be performed here. No other country is that privileged because this is the highest puja. The greatest ritual which you can attend. So why do we do Navratri? In the heart, to do Navratri is to accept the powers of the Shakti. To realize the power that all these chakras have got in themselves. And that when they are enlightened, how you can express all these powers of these 9 chakras within ourselves. The 7 chakras plus the heart and the moon makes it 9. But I would say that 7 of these, and on top of that we should say 2 more centers, which Blake has described surprisingly as 9 centers, clearly. Just now I cannot talk of the higher 2 centers, but let us at least talk of the 7 centers. The power of these centers have we been able to develop within ourselves. How can you do it? You have no time. You are all busy people. And bumptious. So now, to develop these powers, we have to concentrate on these chakras. Everywhere I went, I was surprised. The questions they asked me, the way they were, nobody talked about their family, house, jobs, or any other nonsensical thing like unemployment and all that. They just asked me, Mother, how do we develop the power of this chakra or that chakra or that chakra? And I asked them, how is it you are asking about a particular chakra?
They said because we find this is missing in us. Especially in me, this one is not all right. This is another negativity to make my throat all right. Now, for a realized soul, there is no need for me to discipline you or to tell you all these things, because I hate to talk in this tone to you today. But I have discovered that if I do not warn you now, tomorrow you will blame me that I did not warn you. Take it as a serious warning. Now, after realization, there is no need for me to discipline you at all, because you have got the light, you have known what is realization, you have known what it means to be realized, and you have also known how much you have gained out of it, how much your personality has improved. But there is something more that has to be done. Is to see for yourself if you have really disciplined yourself or not. There is no need for any leader to tell you. There is no need for any ashram fellow to tell you. There is no need for anyone to tell you. It is you who is a realized soul. You are your own master. You are your own guru. Imagine, you are all gurus. Great gurus and sadgurus. Respected saints, where all the angels have to shower you with flowers. Think of it. And here you are bumptiously giving lectures, talking bumptiously. Very embarrassing, even for the deities. They don't know what to do, whether to garland you or to shut your mouth. Here you are, who have been, or I take them out. Who is crying? Kathy's child. Here you are in such a great position that you have got realization. That only thing you have to accept the beauty of this great yoga, that you just enlighten your own powers, which are on these 7 chakras. Now let us see, the first chakra belongs to the power of Gauri, the power of the mother of Sri Ganesh. Gauri's power. Tremendous they are, aren't they? Because of her power, you have got your realization. Now what have we done to enshrine that power within ourselves? Today, if it is the first day of Navratri, let us see what have we done. Have we been able to develop our innocence within ourselves? When people talk, they are so sharp.
How can you be sharp if you are innocent? They are so bumptious. How can you be that if you are innocent? People play games. How can you do that if you are innocent? Harm each other. How can it be if you are innocent? So first of all, you have to see yourself that the power of innocence, if it has to live, all the rest of the nonsense has to go away. If you want to have the innocence, all that is anti-innocence has to be dropped out. I can understand about people who are ignorant, who have ignorance. Then in ignorance, of course, how will they talk of innocence? But you are not ignorant people. You are knowledgeable. You've got your enlightenment. And the power of innocence is so great. It makes you absolutely fearless. Not bumptious, but fearless. And the greatest thing of innocence is that you are respectful. The sense of respect, if it is not developed within you, if you cannot develop the sense of respect for other Sahajogis, for other people, for the ashrams, for the discipline and your own self-respect, then it is of no use even talking of Sahaja, because that's the very beginning of it. First, you do not respect, all right. You are bumptious, all right. You are in a big fool's paradise, as they call it, riding a fast horse. All that is there is all right, is forgiven. But once you have seen the light, you must try to get rid of all the snakes that you have been holding on to. It's a simple thing. In your childlike nature only, you can receive the blessings of Gauri. Otherwise you cannot. You have to be really childlike. Otherwise it is absolutely useless, no use telling you anything, because you think you are too clever. To such a person who thinks he is too clever, what's this of talking to such a person? Because he already knows everything. So the first power when you develop, you must learn to sit on the Mother Earth first of all. You must respect the Mother Earth, because the first chakra is made out of the Mother Earth. Try to be more settled down with yourself on Mother Earth. And the respect, see the trees, when they get their flowers, they are not so respectful. But when they are laden by the fruits, they bow down to Mother Earth. In the same way, when you have got the fruits of Sahaja, you all must bow down. And innocence has a special capacity to make a person extremely peaceful. Extremely peaceful. All the anger, temper, violence. If a person doesn't have innocence, it cannot come in you. Because a person who is not innocent is either sly or aggressive. He cannot have peace within his heart. But an innocent person is not bothered. Innocently he lives, enjoys everything in complete peace and harmony. But this violence comes when a person becomes clever. He thinks, I am so clever, the another one is so stupid, I have a right to shout at that person. And the one who is not innocent is never wise. He may be, to look sharp, but he is not wise. Wisdom comes
only with innocence. And how much wisdom have you gathered? That is what one has to see. When your power of innocence increases, wisdom is apparent. People say that fellow is very wise. For example, if somebody is crying about his wife, a wise person will say, oh Baba, just look at this, still busy with his wife. Another one is crying about his house or something, he'll say, oh, look at this one, still busy with the house. There is no end to it. I have known people who get so swollen up that they think they must give a big lecture for 1 hour on Sahaja. Unless and until they have given 1 hour lecture, they do not think their ego has manifested itself fully. But a wise person, he doesn't have to talk or speak or do anything. He impresses his silence, his wisdom on others much more easily. And that is what we have to see. Have we been able to discipline ourselves? Because our growth is very much in the beginning of it. We have to grow quite a lot. And people don't understand this point. In an atmosphere of egoistical temperament, that you have to grow. You have not yet grown. You have to grow a lot. And when you grow, you find this wisdom really fragrant with compassion. Your wisdom is fragrant with compassion. Such beautiful compassion can emit through your being that anybody who comes in contact with you will feel your auspiciousness. But again, you must give due respect to your self-realization and to yourself. That is the first thing you have to do, is to meditate. Somebody sent me a letter and I saw the vibrations were horrid. I said, what's the matter with this gentleman? His vibrations are so horrid. What is he doing? Then I found out that he says he doesn't need any meditation. He's already reached the 14th heaven. So he doesn't need any meditation, doesn't have to do any meditation. It's easy to explain, but whom are you explaining? You have to explain to yourself. Only yourself. Nobody else wants your explanation. It's like missing the plane. When you miss the plane, whom are you going to explain? The plane has left. So then you have to explain yourself only. You will tell the air or to the gangway or anything that, oh Baba, it happened like that, there was this thing, I had no time, there was a jam, this. But the plane is gone. Whom are you explaining? So everyone should meditate every day. That is a very important thing which people are doing in all the countries where I am not. Because I am in England, people take me for granted. Mother is doing everything. So I get up at 4 o'clock, take my bath, meditate for you all. I better start doing that again. Otherwise you have no time to meditate, so at least let me meditate for your sake. So everyone must today promise to me that they will meditate every day. Get up in the morning. We can't get up in the morning. The whole world can get up. Why not the English? But when it was the
War of Waterloo, they were the first to arrive there. They won the war because they were so punctual. What has happened to their punctuality today? We are not drinking, we do not have hangovers, we don't sleep late. So why shouldn't we decide today that every morning I'll get up and do my meditation? And while meditating, I must concentrate on myself and not on others. And see for myself what is catching, where am I catching, which chakra I am catching, what have I to do. So on this day of Navratri, today as the first day, the Gauri's power must be enlightened within us. And they must express. And they are tremendous. I cannot describe them in one lecture. Think of the primordial Kundalini. She acts in the Mother Earth, she acts in the universe, she acts in the animals, she acts in the matter, she acts in the human beings, and now she acts in you. She is the one who decides the face and the figure that you are going to have. She is the one who decides what child you should have. She is the one who gives you a particular type of a child that you need. She is the one who has got you all these beautiful children. She is the one who has given you these sparkling faces and sparkling eyes. All this she has done for you. But what about the power that you have within yourself? How much have you manifested that? The primordial is working very hard, no doubt. But what about you, the individuals who have got their own Kundalini awakened? How far you have opened her out? And what is Kundalini is a simple thing, as you know, is the true desire. So true desire to perfect yourself, to grow yourself, if it is really true desire, nothing else is important. All other desires are secondary and tertiary. The most important desire is to grow. And for whose advantage? Is the advantage of yours, and in your advantage only the advantage of the whole world rests. Sahajogis today represent the growth of this universe, the growth of the human race. Do you follow this point, that you are playing such an important role at such a crucial time when the world is about to collapse? சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். ஸ்ரீ மாதாஜி இந்த உரையில் நம்முடைய அனைத்து சக்கரங்களின் பண்புகளை நாம் எவ்வாறு, எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகின்றோம் எமது ஆளுமையில். இதுவே நாம் தியானம் மூலமாக நமக்குள் ஏற்படும் முன்னேற்றமாகும். தியானம் மூலமாக நாம் ஒவ்வொரு சக்கரங்களையும் தூய்மைப்படுத்துகின்றோம். தூய்மைப்படுத்தும் போது
அந்தந்த சக்கரங்களுக்குரிய சக்திகள், அதாவது தெய்வீக பண்புகள் நமது ஆளுமையாக வெளிவருகின்றது. எந்த அளவுக்கு நாம் ஆத்மாவின் ஆளுமைகளை நம்மிடமிருந்து வெளிப்படுத்துகின்றோம் என்பதில் நாம் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இதுவரை நாம் 7 சக்கரங்கள் மற்றும் இடம், பலம், நடு, 21 சக்தி மையங்களின் சக்திகள், அதாவது பண்புகளை நாம் உறுதிமொழிகளில் பார்த்தோம். தியானம் மூலமாக அவற்றை நாம் மீண்டும் மீண்டும் நமது விழிப்புணர்வுக்கு கொண்டு வருவதன் மூலமாக நமது சக்கரங்களில் நாம் தூய்மைப்படுத்தி இந்த தியானத்தில் நாம் முன்னேறலாம். எனவே இன்றைய இந்த ஸ்ரீமாதாஜியின் உரை மிகவும் அருமையானது. இதை நாம் ஒன்றும் கேட்போம், தேவையானவற்றை குறித்து வைத்துக் கொள்ளலாம். முதலாவது சக்தி மையமான நமது மூலாதார சக்கரத்தை பற்றிய விளக்கங்கள் இன்று இதில் கூடுதலாக அளித்திருக்கின்றார். இந்த அருமையான உரை வழிகாட்டலுக்கு மீண்டும் ஸ்ரீமாதாஜிக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை, கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்து நாம் குண்டலினி அணை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி ஆகிய சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். இந்த உரை மூலமாக நாம் தியானத்தின் முக்கியத்துவம், தியானத்தில் நாம் எதை அடைகின்றோம், நமது சக்கரங்களின் பண்புகள், தியானம் மூலமாக நமது சக்கரங்கள் தூய்மை அடையும் போது ஆத்மாவின் பண்புகள் எமது ஆளுமையில் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. நாம் அன்பும், அமைதியும், அறிவும், ஞானமும் நிறைந்த ஒரு ஆளுமையாக மாறுகின்றோம். அந்த ஆளுமை மங்களகரமானது. இன்று நம்மோடு தியானத்தில் இணைந்து கொண்ட அனைவருக்கும், பேஸ்புக் வழியாகவும் ஜூம் வழியாகவும் இணைந்த அனைவருக்கும் நமது அன்பார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். பேஸ்புக் அன்பர்கள், உங்களுடைய கேள்விகள் எதுவும் இருந்தால் நீங்கள் சாட் வழியாக தரலாம். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். மற்றும் அது அடுத்த ஆரம்ப வகுப்பு ஆரம்பம் தை மாதம் அடுத்த
மாதம் தை மாதம் தொடங்குவோம். திகதி நாம் பின்னர் அறிவிப்போம்.